கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் யாக்கோபின் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாவதில்லை, நீ எகிப்து தேசத்திலே புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. கர்த்தர் மோசேயை கொண்டு எகிப்திலிருந்து எப்படிலாம் கொண்டு கானான் தேசத்துக்கு வந்தார் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் என்னென்ன அற்புதங்களை அதிசயங்களை செய்தார் என்று நமக்கு ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்காது. ஏன்னு சொன்னால் நம்ம குறை உள்ளவர்கள். பிரசங்கத்தை கேட்போம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம், அதோடு நம்ம விடுறதா நம்மளுடைய முக்கியமான வேலையாக இருக்கும். அது ஞாபகத்தில் இருந்தால் நாம் சோர்ந்து போகவே மாட்டோம், நம்ம பலவீனப்படவே மாட்டோம். யார்கிட்ட டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம், அப்படி கேட்டால் சொல்ல தெரியாது. ஏன்னு சொன்னால் நம்ம அதில் நாட்டம் வைப்பதில்லை. 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை ஒருத்தவங்க திட்டினாங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டு பாருங்க, உடனே சொல்லுவாங்க ஆமாம் இவங்க திட்டினாங்கன்னு. ஆனால் நல்லது என்ன பண்ணாதுங்க, அதுக்கு தான் வேத புஸ்தகத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். மீகா புஸ்தகத்தை 7:15 வாசிச்சுட்டு, இந்த எகிப்தில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணுமா? யாத்திராம் புஸ்தகத்தை வாசிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ரகசியம் சொல்லி தரேன், யாத்திராம் புஸ்தகத்தை வாசிங்க. இன்னைக்கு சொல்லியிருக்காருல ஆண்டவர், யாத்திராமத்தில் என்னென்ன அதிசயங்களை செய்தாரு. தேவன் சொன்னதை தான் எழுதி வைத்திருக்கிறார், தேவன் செய்ததை தான் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இதை படித்தாதான் நமக்கு ஞாபகம் வரும். என் அன்புக்குரியவர்களே, வியாபாரத்தில் ஞாபகம் இருக்கும், யார் யாருக்கு கடன் கொடுத்தோமோ ஞாபகம் இருக்கும், யார்கிட்ட கடன் வாங்கினோமோ ஞாபகம் இருக்கும். ஆனால் அந்த வசனம் மட்டும் ஞாபகம் இருக்காது. ஏன்? இந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்யும். கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்போ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் நடந்தது போலவேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அது தெரியணுமா வேண்டாமா? நமக்கு தெரியணும். எக்ஸாம்ல படிக்கிறோம், படிச்ச அந்த படிப்பு தான் முழு ஆண்டு தேர்வில் பரீட்சைக்கு நமக்கு கேள்வி வரும். அப்போ நம்ம படித்தாதானே நமக்கு ஞாபகம் வரும். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால என்னென்ன அதிசயம் சொல்லி யாத்திராம் புஸ்தகத்தில் நீங்கள் படிங்க. யாத்திராகமோ உபாகமோ எண்ணாகமோ இதை நீங்கள் படிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் சொன்னால் 1-2 தான் சொல்லுவேன். செங்கடலை பிளந்தாரு, மண்ணாவை கொடுத்தாரு, காடையை கொடுத்தாரு, ரத்தமா, இப்படி தான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் என்னென்ன செய்திருக்கிறார் என்பதை அறிஞ்சு விட முடியும். ஜெபிப்போமா? இதாவே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. எங்களுக்கு அந்த ஞானத்தை தாங்க. தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போகாதபடி நீங்கள் என்னென்ன அதிசயத்தை செஞ்சீங்களோ அந்த அதிசயத்தை பேசக்கூடிய கிருபைகள் எங்களுக்கு தாங்க, தியானிக்கக்கூடிய கிருபை தாங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.